அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நமக்கு வெளிநாடை பற்றி இப்போ நிறைய கேள்விகள் வருதுங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. உள்ளூரில் நல்ல மாடு உள்ளூரில் விலை போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நம்மளுடைய திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கான தீனி அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது அவங்களுடைய ஜாதக அமைப்பு படியும் அந்த மாதிரியானது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல திறமை இருந்தும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் எல்லாமே இருந்தும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்பார்ப்ப வெளிநாடு தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தந்துடும். இந்த வெளிநாட்டில் போய் யாரெல்லாம் நல்ல வளமான வாழ்க்கையை வாழ முடியும், இல்லை வெளிநாட்டில் போய் அவங்க கஷ்டப்பட போகிறாங்களா, இல்லை வெளிநாட்டில் அவங்க சாதிக்க போகிறாங்களா, வெளிநாட்டு யோகம் என்பது அவங்களுக்கு வரமா சாபமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுடைய சூழ்நிலைகளும் எப்போதுமே லைஃப் லாங் ஒரே மாதிரியாலாம் இருக்கிறதுல. ஒரு சிலருக்கு 25 வயசில் வெளிநாட்டு யோகம் இருக்கும், அவங்க வெளிநாடு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, 3 வருஷம் 4 வருஷம் சூப்பராக இருக்கும். அவங்க இங்கே தேவைகளை பூர்த்தி பண்ணி இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் 10 வருடங்கள் அங்கேயே இருப்பாங்க, க்ரீன் கார்டு வாங்கிடுவாங்க, அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிட்டிசன்ஷிப் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். இன்னும் ஒரு சிலருக்கு